என்னங்க நடக்குது நாட்டில்? ஒரு சின்ன பையன் வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்று ரீல்ஸுக்கான ஷூட் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ஒரு பொண்ணு அப்படியே காரை நான் ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பள்ளத்தில் போய் விழுந்துருது. இன்னொரு பெரிய யூடியூப் செலிப்ரிட்டி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மலை மேலேருந்து கீழே வந்து விழுந்து இறந்துருது தவறி. ஏதோ ஒரு எதிரி நம்மளை கொண்டுட்டான் அப்படின்னா அது ஓகே, நோய் வந்து செத்தாங்க அப்படின்னா ஓகே, மனசு ஏற்றுக்கும். என்னங்க இது மரணம்? என்ன சொல்ல வருது, என்ன சொல்ல வரீங்க எல்லாரும்? சரி, இப்போது வீடியோ வந்து சில பேர் போட்டு பாப்புலர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழு நேர வேலையாக அதில் இருந்தாங்க, அதுக்காக உழைச்சாங்க, அதில் முன்னேறினாங்க, சந்தோஷப்படுங்க. இப்போது நான் வந்து குறுகிய காலத்தில் அவ்வளோ ஆழமான வளர்ச்சியில் இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா பர்சனையோ ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ அவங்கள ஏங்க உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இப்போது நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போட்ட உழைப்புக்கு நீங்கள் ஒரு வளர்ச்சி வச்சுருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட முடியாது இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது இருந்திருக்கலாம், டீம்மேட் அமையாத, நிறைய ரீசன் இருக்குது ஒரு வீடியோ ஃபெயிலியர்ஸ்க்கு. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரே நாளில் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாரும் ரீல்ஸ்லாம் போட்டு டக்குன்னு வந்துடுது. போராடின காலம்லாம் இருக்குது. எத்தனையோ கிரியேட்டர்ஸ் வந்து உசுரை கொடுத்து போராடி தொண்டை தண்ணி போய் தினம் உட்காந்து பைத்தியக்கார மாதிரி அதிலேயே இருந்து தான் நிறைய இந்த கடின உழைப்பில் தான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரியாணி மேன் கைது, பிரியாணி மேன் இர்ஃபான் பற்றி என்ன சொன்னார், இர்ஃபான் பிரியாணி மேனை பற்றி என்ன சொன்னார், அந்த டெய்லர் அக்காவை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்தவங்களோட உழைப்பை என்றைக்குமே திருட மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. ஒருத்தர் வளர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அது யாராவனாலும் ஏபிசி அவங்க உழைச்சிருக்காங்க, அதில் ஏதோ முன்னேறி இருக்காங்க. இப்போது இவங்களை மட்டம் தட்டி நான் பெரிய ஆள் ஆகிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அழிவை தான் சந்திப்பீங்க. ஒருத்தரை பாராட்டுறீங்கன்னா மனசார பாராட்டுறீங்க, சந்தோஷம். அந்த மனுஷன் ஏதோ பண்ணார் நல்லது பண்ணார், அந்த நல்லதை மட்டும் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நீங்களும் வளருவீங்க. கண்ணுக்கு தெரியாத, ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும், ஆர்கானிக்காக இருக்கும், லேட்டாக இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நீங்கள் வளரணும், ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி டக்குன்னு வரணும் அப்படின்னா அது போலியாக தான் இருக்கும். போலியாக வளரணும் அப்படின்னா நீங்கள் யாரை வேணாலும் குறை சொல்லுங்கள். இப்போது ஒரு பொண்ணு வருது, அதோட ஃப்ரீடமு, அது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போடுது, அதோட சாய்ஸு, அது போடுது, இது சரியில்லை, இதனால் நிறைய குழந்தைங்க இந்த கண்டென்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், யாரையும் ப்ளேம் பண்ணல, ஜென்ரலாக போட்டிருந்தோம், அது ஓகே. ஆனால் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு பர்சனை தனியாக போய் நீங்கள் தாக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப்னு இருக்கும், அதை ரொம்ப கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை சில பேர் போடும் போது அது உண்மையாக மனசுக்கு கஷ்டம் அளிக்குது. அதே மாதிரி உடனே வந்து ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது 100க்கு 100 வந்து தண்டனை வந்து நிச்சயமாக கொடுக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு அமெச்சோரான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி என்னோட பர்சனல் சாய்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து யாரையும் பாராட்டல, யாரையும் குறை சொல்லலாம்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒருத்தரை மட்டம் தட்டி அவங்களோட இப்போ ஒருத்தருக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, நான் அவங்கள பற்றி ரோஸ்ட் பண்ணேன்னா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை அவங்களோட ஹேட்டர்ஸ்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் ஹேட்டர்ஸ் மூலமாக வருதுன்னா அது ஹேட்டாக தாங்க கன்வெர்ட் ஆகும். ஹேட்டை விதைச்சி என்றைக்குமே க்ரோத்தை மட்டும் அடையவே முடியாதுங்க. ஹேட்டை விதைச்சிங்கன்னா ஹேட்டு தாங்க க்ரோ ஆகி நிற்கும். லைஃப்பில் ஹாப்பினஸ் க்ரோ ஆகாது, ஹேட்டு மட்டும்தான் க்ரோ ஆகும். எதுக்கு அவ்வளோ அசிங்கமாக? இப்போ ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும், அந்த பொண்ணு தனிப்பட்ட உரிமை, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ ஏன் ட்ரெஸ்ஸு போடுற, இந்த மாதிரி நீ ஏமா ஜாக்கெட்டு போடுற, இந்த மாதிரி நீ ஏமா பாவாடை போடுற அப்படின்னு சொல்கிறது வந்து தனிப்பட்ட உரிமையில் தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி இருக்குது. தயவு செய்து மாடர்ன் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இந்த தப்பான கையை மட்டும் எடுக்காதீங்க. இப்போ வந்து ஒரு தம்பி வந்து ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணுறான், அவன் தெளிவடைவான். நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஆனால் பாயிண்ட்டாக எடுத்து நான் ப்ரூஃபை ரிலீஸ் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக யாரையுமே டேமேஜ் பண்ண வேணாம். நான் இப்போ சொல்கிறேன், இர்ஃபானுக்காக நான் பேசலை. இர்ஃபான் பாவம், உண்மையாக சொல்கிறேன் பாவம். அடிப்படையிலேருந்து ஜீரோலேருந்து அந்த தம்பி வந்து அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணி
சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனை பேர் காயப்படுத்தியிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஒரு இடத்துக்கு நிற்கிறாலும் அதுக்கு ஒரு பெயின் இருக்குது, அதுக்கு பின்னாடி அது க்ரோத் இருக்குது. நிச்சயமாக யாராக இருக்கட்டும், மதன் கௌரியை சொல்லணும்னா கூட அதுலேயும் நிறைய உழைப்பு இருக்குது. தினமும் ஒரு வீடியோ போடுறதா சாதாரண விஷயமா? பயங்கரமான உழைப்பு இருக்குது. அதில் வந்து முழுக்க வந்து அவரோட 100% உழைப்பு தான் அது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை உழைப்பு தெரியும் அவரோட அந்த வீடியோஸில். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹோலிஸ்டிக் க்ரோத் எடுத்த எல்லா சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை நிச்சயமாக கேரி பண்ணியிருப்பாங்க. தப்பான விஷயத்துக்கு பிராண்டு அம்பாசிடராக இருந்தே இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் தவறான விஷயங்கள் பணத்துக்காக ரொம்ப போய் கூவியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சோஷியல் மீடியாவில் நீ வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறத விட குவாலிட்டியான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது தான் நான் பெரிய க்ரோத்துன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தயவு செய்து அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாதீங்க, அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க, அவங்கள வந்து உடல் வச்சு நிச்சயமாக கிண்டல் பண்ணாதீங்க. அதை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது ரொம்ப அது காமெடியை நினச்சி நீங்கள் அது சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு பிஜிஎம் போடுறீங்க, உடம்பு குண்டாக இருக்குன்னு வச்சு சொல்கிறீங்க. சில பேர் கோணவாய், எனக்கே வந்து என்னை கோணவாயின்னு சொல்லி மீம்லாம் க்ரியேட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. நான் யாரையும் தப்பு சொல்ல, அவங்க நிலையிலேருந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க அதை. பட் அது நிச்சயமாக வந்து காயப்படும். யாரை காயப்படுத்தணும்? இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் காயப்படுத்தாது, ஏன்னா பழகிருச்சு. பட் நம்மளை நேசிக்கிறோம் யாராக இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோட குழந்தை இருக்காங்க, இல்லை என்னோட மதர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரும். நம்ம பையன் இப்படி சொல்கிறாங்களே, இது நேச்சுரல். அதே மாதிரி தான் இர்ஃபானை தப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டாலும் அவங்க மதருக்கும் வலிக்கும். டெய்லர் அக்கான அந்த பொண்ணு இருக்குப்பா, தங்கச்சி மாதிரி தான் அது. அந்த தங்கச்சி போட்டாலும் அதுக்கும் ஹர்ட் ஆகும். ரொம்ப தப்பு இல்லை. இந்த மாதிரி நீ வந்து கேமராவை ஜூம் பண்ணி அந்த ஒரு வார்த்தை நான் கேட்டேன், அந்த தம்பி பேசுனது ரொம்ப எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நீ கேமராவை ஜூம் பண்ண சொன்னால் உனக்கு அது தெரியாது. இது பாரு, அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பெரிய ஆபாசம் இல்லவே இல்லை. நான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அது வந்து முழுக்க கவர் பண்ண ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதை விட ரொம்ப ஜீரோ ரெஸ்பெக்ட் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இன்னும் நிறைய சகோதரிங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் சில வீடியோஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம விமர்சிக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த பொண்ணை சொல்கிறாங்க, அவங்க யார், அந்த பி மேன், அந்த தம்பி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இப்போ ஜூம் பண்ண இது தேவையா, இந்த மாதிரி க்ரோத் தேவையா, ஜிஎஸ்டி கட்டினாங்களா, இது கட்டினாங்களா? இப்போ சொல்கிறேன், ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறவனுக்கு அந்த தலைவலி அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்ட் கொடுத்து சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் கேமரா வாங்க கூட காசு இல்லாத கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் உட்காந்து ஹவுஸ் ஒய்ஃப் சில பேர்லாம் வீடியோஸ் போடுறாங்க. சில பேர்லாம் உட்காந்து வந்து அவங்க மனசில் இருக்கிறத பேசுகிறாங்க. சில பேர் கமெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? சில பேர் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து போடுற சில வீடியோஸ்லாம் கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா சில பேர் காயப்படுத்திடுவாங்கன்ற அந்த அர்த்தத்தில் தான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பெண்கள் வெளியே வர்றது ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியே வராங்க, முன்னேறட்டமேன்ற, அதுக்கு மேலே என்ன? இர்ஃபான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, வேணும்னே யாராவது போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா? நான் போய் யாரையா கொல்லணும்னு? அவர் சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு தெரியும் என்ன, அவர் தெளிவாகவே சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்ததை பாஸ்ட்டை பற்றி திருப்பி பேசி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பதிலாக உங்கள் சரக்கை பேசுங்கன்றேன். உங்கள் சரக்கு எடுத்து பேசு. அந்த பேச்சில் கொஞ்சம் பேர் உங்கள் வீடியோஸ் பார்த்தா கூட பரவாயில்ல, ரொம்ப நேர்மையாக அதே ஸ்டைலில் போகுன்றேன். எனக்கு நிச்சயமாக அந்த வீடியோ போடுற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. பட் எனக்கு உண்மையாகவே காயமாக இருந்துச்சு. ஏன்னா பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு ஒருத்தரோட உழைப்பை ரொம்ப நான் மதிப்பேன். நான் வந்து இர்ஃபானோட உழைப்பை வந்து பயங்கரமாக மதிக்கிறேன். ஏன்னா நிறைய நாளாக அவர் வந்து கஷ்டப்பட்டு டே நைட்டாக தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க, சும்மாலாம் இல்லை. ஒரு வீடியோ பண்ணி பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி இருக்க எஃபெக்ட் தெரியும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பிரியாணி மேன் கூட அவங்க அம்மா கூட உட்காந்து அந்த பேச சில வீடியோஸ்லாம் அது ரொம்ப டிசிப்ளின்டாகவும் இருந்துச்சு. பட் டிசிப்ளினான வீடியோஸ்க்கு வியூஸ் குறைஞ்சிருச்சுன்றதுக்காக டிசிப்ளின் இல்லாத வீடியோஸை போட வேணான்றது தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அதேமாதிரி பிரியாணி மேனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நமக்கு வேதனையாக இருக்குல்ல, ஒரு உயிர் எவ்வளோ கஷ்டம். இப்போது கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்தாங்க, தெரியாதே செத்துட்டாங்க. பயங்கர மனசு வலிச்சதில்ல. பஸ் ஆக்சிடென்ட்டு, இன்றைக்கி ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் அரசியல் தலைவர்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க, என்னங்க ட்ரெயின் நடக்குதுன்னு, கவர்மெண்ட் என்னங்க பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபீலிங்கை பெணாத்துறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு சக மனுஷனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா சக மனுஷனாக வருத்தப்படுறோம் நம்ம எல்லாருமே.
நடக்கிற ஒரு தப்பை தட்டி கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் தட்டி கேட்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதை வீடியோ மூலமாக தான் தட்டி கேட்கணும் இல்லை. சில பேரை டேரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம். இப்போது சில எலிமெண்ட்டை நம்மளால் டேரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களை நம்ம ரீச் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீடியோ போடலாம் கோவத்தில். ஆனால் உண்மையாகவே அந்த பர்சன் பேச தயாராக இருக்கும் போது அவங்ககிட்ட பேசி இதை சால்வ் பண்ணியிருக்கலாம். இது ஏன் பண்ணீங்க, இது என்ன பண்ணீங்க, அதுக்கு ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கலாம். அதை விட்டு வீடியோ போடுறது, இதை பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இர்ஃபான் பிரதர் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை பற்றி ப்ளேம் பண்ணுறாங்க அப்படி ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் பாவம் உங்கள் டைம் எடுத்து அந்த ப்ளேமுக்கு பதில் கொடுக்குறது பதிலாக நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டை அப்படியே நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறிடும்பா. நீங்கள் அதுக்கு பதிலெலாம் சொல்லிப்பான் ரொம்ப சிரமப்பட்டுக்காதே. அதுமாதிரி வாழ்த்துக்கள் இர்ஃபான் பிரதர், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ரசித்து பார்த்ததில் வந்து நெப்போலியன் சாரோட அந்த தம்பி அந்த கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருந்தார். தட் வாஸ் கிரேட் நியூஸ் ஆக்சுவலி. அண்ட் ஐ ரியலி அட்மயர் அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேணுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கு இது வேணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆன இர்ஃபான் 1-2 விஷயங்கள் வாழ்க்கையில் அவருக்கே தெரியாத சில தவறுகளும் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளுக்கெல்லாம் அவருக்கு தெரியும் எப்படி அதுலேருந்து அவர் மீண்டு வரணும்னு. அது யாருமே யாரை பற்றியும் குறை சொல்ல தன்னோட வாழ்க்கையில் நகருன்றது தான் என்னோடய மெசேஜ். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.